நான் பேசும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். கேங்க பத்தி பேசப்போ நாங்க 4 பேர், எங்களுக்கு பயமே கிடையாது. ஆரம்பிக்கலாங்களா? முன்னால பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு 2 ஃப்ரெண்டு இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கேங்கா அப்படி இருக்காங்க. இவனுங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா? அப்படி என்னதானா பேசுவீங்க? ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு இருந்தோம். முன்னால நாங்க ஒரு ஷோ பண்ணோம். அந்த ஷோ எப்படின்னா, என்னுடைய கணவரின் இந்த நண்பரை எனக்கு பிடிக்கவில்லை. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இவனை வீட்டுக்கு கூப்பிடாதானே, இவனுக்கு காஃபி போட்டு டீ போட்டு ஏதாவது சொன்ன கொன்னுடுவேன் பேசுறாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் ஆள் எனக்கு பிடிக்கலங்க. அவரோட அவர் பழகக்கூடாது. அவனோட போனே கொன்னுடுவேன். முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுடா. வந்துட்டான். முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். உங்க கேங்கோட குரூப்போட பேர் என்ன? குமார் துமில் குப்பம் பப்பாலு பேசிச்ச ஒரு டிஸ்கவரி சேனல். டேய் அது பேர் டியோ ட்ரியோ. டியோ ட்ரியோ. ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்க தான் ரொம்ப லைக் கோளாறு. இம்மெச்சூர் கும்பல் சார். இம்மெச்சூர் கும்பல். அந்த 3 பேர் இருக்கானுங்க சார். அவனுங்களை பேச விட்டு நாள் பூரா உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். சார் அவனுங்க 3 பேர் தான் சார் கண்டென்ட்டே. 3 பேரா? அது ஏன்டா மூஞ்சில 300 நம்பியார காட்டுற? பேக்ல போட்டு அவங்கள அப்படியே கொஞ்சம் ஏவி விடுவோம். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறான்? மாறி மாறி அவனுங்க அடிச்சுப்பானுங்க. நாங்க ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஜீவா கைய ஆட்ட ஆரம்பிச்சிட்டானே, என்னென்னமோ நடக்க போகுதே. உருட்டு நாயகர்கள். உருட்டு நாயகர்கள். ஏப்பா நீங்க வைக்கிற பேரோட இங்க பயங்கரமா இருக்கு. ஏன் உருட்டு நாயகர்கள்? யோ சகல, என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது, பார்த்துட்டு பேசாம இருக்க? இவரை காப்பாத்துறதுக்காக நிறைய பொய் சொல்லுவாங்க. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். திடீர்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதோ வேற ஏதோ ஒரு ஹெல்ப்காக கால் பண்றேன்னா அவங்க இங்கதான் இருக்காங்க, இங்கதான்மா இருக்கா அவரே சொல்றாங்க. கல்யாணம் அண்ணா. சொல்லு மானு. இல்லண்ணா நைட்டு காந்தி இங்கதாம்மா தூங்கிட்டு இருந்தான். நைட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல்ல, கிளம்பிட்டானே காத்தால. வெட்டி பசங்க எப்போ போன் பேசினாலும் கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட், வேற எதுவுமே பத்தி பேசவே மாட்டாங்க. 7 கழுத வயசாச்சு, இன்னும் அப்படிதான் சுத்திட்டு இருக்கான். அதே கிரிக்கெட் கப்புன்னு அவன் திருந்தவே. ஹஸ்பண்டுடைய குரூப்புக்கு அவங்க கேங்க்கு என்ன பேர் வைக்கலாம்? சார் நான் ஊர் பொறுக்கின்னு வைப்பேன் சார். அம்மா, இது அடங்கி போய் நான் பார்த்ததே இல்லம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி இவன் பொறுப்பானவன் இல்லம்மா. நம்பர் 1 பொறுக்கி பையன். ஏமா பாவமா போற வழியில ஏதோ ஏலகிரிக்கு போயிருக்காங்க. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். சார் மாசத்துக்கு ஒரு வாட்டி போனா பரவாயில்ல, டெய்லி பிளான் போடுவாங்க. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய கிடையாதுப்பா. ஒன்லி பில்ட் அப். இம்சை அரசன்கள். இம்சை அரசன். யாருக்காவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவன் எனக்கு அது பண்ணா இது பண்ணா நான் போக முடியலன்னு என்கிட்ட ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடும். அவர் என்ன ஹெல்ப் பண்றாருன்னு நீங்களே பாருங்க. மொக்க பாய்ஸ். மொக்க பாய்ஸ். ஓய் மொக்க பாய்ஸ். ஒண்ணுமே இருக்காது சார். ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணுமே இருக்காது. என்னடா இவன் இப்படி பேசிட்டு போறான்? அவனுக்கு கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல? நீ சொல்லிதான் தெரியுமா சகல? இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தோம்னா இந்த மீச வச்சதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். டக்கு ரெடி ஆகும் சார். 5 ஸ்கூல்ல டக்கு ரெடி ஆயிட்டு கிளம்புவேன். அவர் ஒரு லுக் விடுவாங்க. போணுமா? ஒண்ணு போன்னு சொல்லணும், இல்ல போப்படாதுன்னு மொத்தமா சொல்லி பண்ணும். இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு, ஒண்ணு இப்படி ஆட்டு இல்லன்னா அப்படி ஆட்டு, எல்லா பக்கம் ஆட்டுனா எப்படி புரியுங்க? கிளம்பி விட்டு அடிக்கிறீங்க. என்ன போக விட்டு புறமண்டையில் அடிக்கிற? பானேன்னு போன்னு சொல்லிடுவேன். அப்புறமா அவனே சொல்ல இல்ல நான் போலன்னு அவனே சொல்லணும். ஆனா எப்போ போன்னு சொன்னாலும் ரெடியா இருக்காங்க கிளம்புறது. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? நியாயமே இல்லாம இருக்கு இந்த பேச்சு. போன்னு சொன்னா அவரே போவலேன்னு சொல்லணுமா? நீங்க போன்னு சொன்ன பிறகு அவரே போகாம இருக்கணும். நான் இருக்கல. நான் தான் இருக்கேன்ல. நீ மட்டும் தான் இருக்க. வீட்ல ஃப்ரிட்ஜ் எவ்வளவு பெருசு? ஃப்ரிட்ஜா? ஃப்ரிட்ஜ் பெருசுதான் சார். டபுள் டோர் இருக்குமா? உள்ள உள்ள வச்சிருங்க. எனக்கு கிட்டத்தட்ட அது நான் தனியா இருக்கனால சார் வெளிய. அப்போ கூட உன்னை ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறத பத்தி அந்த பொண்ணு கவலைப்படல தம்பி. நிலைமை புரியுதா சார் உங்களுக்கு? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? கெட்ட பசங்கன்னு காலேஜ் டைம்ல இருந்துச்சு. ஓகே, கெத்தா சொல்லுங்களேன். கெட்ட பசங்க உங்க குரூப்போட பேரை கெத்தா சொல்லுங்க. கெட்ட பசங்க. கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. நாய் என்ன சார் பண்ண போகுது? அது அங்க நின்னுட்டு இருக்கும். நாய் 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 உன்னை பார்க்க கூட இல்ல. மனுஷன் மனுஷன் இருந்து காப்பாத்துன்னு கேட்டேன், ஆனா நாய்கிட்ட இருந்து காப்பாத்துன்னு கேக்குறேன்.
நாய்க்கு நாய்க்கு, அப்புறம் பேய்க்கு பேய்க்கு, பல்லிக்கு சார். பல்லிக்கு. ச்சை. சொல்லிக்கோ இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன் வேதனைப்பட மாட்டேன் துக்கப்பட மாட்டேன் துயரப்பட மாட்டேன்டா. பள்ளிக்கு பயப்படுறது, பூனைக்கு பயப்படுறது, நாய்க்கு பயப்படுறது. என்னைய பாப்பா கூடாது இருக்க இப்ப சௌரியம் எப்படி சட்டையை தேய்க்க முடியுமா முடியாதா? எல்லாத்துக்குமே பயப்பட. லைட் ஆஃப் பண்ண அந்த ரூமுக்கு கூட போக மாட்டான் சார். ப்ளீஸ் கொஞ்சம் வாயேன், ப்ளீஸ் வாயேன் அப்படின்னு. இருட்டு நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்பிடுதியா. உங்க கேங் பேர் என்ன சொன்னீங்க தம்பி? மறந்துச்சு கெட்ட. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டான். மெமரி லாஸ். ஓ, இருக்கிறது என்னமோ 35-40 வயசு பசங்க தான். இது 35 வயசு 40 வயசு பசங்களா? யூத்னா அப்படித்தான் இருக்கும். யூத்தாமா லாஃபிங் புத்தாஸ். ஒரு நிமிஷம். இல்ல கரெக்டா இருக்கு தம்பி. கல்யாணத்துல 20 ரூபாய் பத்திரத்துல கையெழுத்து வாங்கினாங்க சார். போட்டாச்சு எழுத்து போடுறதுக்கும் ஒரு பெரிய மனசு வேணும். கேட்டுக்க. எப்ப அந்த கேங்க கூப்பிடுங்க வாங்க. எங்க அவனுங்க 3 பேரு அவங்களுக்கு தனியா வெத்தலை பாக்கு சாலைக்கணும். ஆனா ஸ்போர்ட்ஸ் தான் வரிசையா வராங்கலாம். கரெக்டா ஒரு பிளான் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். சொன்னோன்னு என்னடா பிளான் கேட்டாரு. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். வரும் அனைத்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூப்பர் ஸ்டார் அணிக்கு கிரிக்கெட் விளையாட அனுமதிக்கிறேன். இப்படிக்கு பூஜா. என்ன அது கையில் தானே போட்டு நானு. நாங்க ஃபுல்லா பண்ணிட்டோம்ல. அது போட்டும் அதுல அவங்க கையெழுத்து மட்டும் இருக்கே, உங்க கையெழுத்துல ஒண்ணுமே காணும். ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. இப்ப நீங்க எழுதுங்க பத்திரத்தை. உங்களுக்கு ஒரு பேப்பர். ஏமா நிறைய பேப்பர் தேவைப்படும் போல இருக்குப்பா. ரொம்ப ஆவலோட சண்டே வேணா அவாய்ட் பண்ணிக்கலாம். சண்டே மட்டும் எவ்ரி சண்டே ஓகே பண்ணிக்கலாம். அப்படிலாம் பேச முடியாது தம்பி. அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன் சொல்றடி அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா நோ தம்பி நேரா வந்துருவான். கிரிக்கெட்டா மனைவியா? இப்ப சொல்லு. சோரா சுரணையா? சோறுதான். சட்னி சட்னி புட் சட்னி சட்னி. நீ கிரிக்கெட்டுக்கே போக கூடாது அப்படிலாம் சொல்லல. நீங்க ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் போங்க. ஒரு வாரம் குடும்பத்துக்கு ஒரு வாரம் கிரிக்கெட்டுக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப நியாயமான ஒரு டீல். டீலா நோ டீலா? டீல் போப்போ. இப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தா நீங்க என்ன எழுதிருப்பீங்க? சைன் போட்டுருவேன். அந்த சைன் நானே போட்டுருவேன் சார். ஓ, அந்த ஸ்பேஸே கொடுத்துருக்க மாட்டீங்க. டேஞ்சரஸ் ஃபில்லோ. இவனை கேர்ஃபுல்லா தான் போடுங்க கேப்டன். போடுங்க கேப்டன். கையெழுத்து போடுங்க. பதட்டமா இருக்கா? கையெழுத்து போடுங்க கேப்டன். கையெழுத்து போடாதீங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.